நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். 19/8/2024 25/8/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்க்கலாம். ரிஷப ராசி, அதாவது காலபுருஷ தத்துவத்தில் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியனும் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் வக்ரகதியான சனி பகவான், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் வரலும் போகிறார். அதாவது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. குடும்பத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வரும். பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் 6ஆம் அதிபதி போய் உட்கார்றதுனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 8ஆம் அதிபதியும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற சச்சரவுகள், தேவையற்ற போட்டி மனப்பான்மை, பொறாமை இந்த மாதிரியான விஷயங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. அதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய அந்த கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய கடன் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வாரத்தில். அதை தவிர பார்த்தாலேயானால் நண்பர்களுக்குன்னு கொஞ்சம் செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, முயற்சிகளில் பெரிய முயற்சி எடுத்து வெற்றிகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவானும் சேர்ந்திருக்கிறது பெரிய விசேஷம். குருமங்கள யோகம் அமைகிறதுனால புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் மூலியமாக புதிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 19ஆம் தேதி ராத்திரி 8:30 மணியிலிருந்து 21ஆம் தேதி மாலை இரவு ஒரு 11:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 2ஆம் இடத்துல சந்திர பகவானோட சேர்ந்து சப்தமாதிபதி இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலியமாக அதீத வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பத்தில் நல்ல ஒரு விசேஷமான சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமும் அமையும். ஏன்னா சுக்கிர பகவானும் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு அதாவது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பேச்சில் நல்ல இனிமையை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 21ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 24ஆம் தேதி அதிகாலை ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 3ஆம் இடத்தில் ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள், பார்ட்னர்ஷிப்புக்குன்னு புதிய முயற்சிகள் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதுசாக நல்ல ஒரு இதுவை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். திக்பலம் அடைகிறார். சப்தமாதிபதி 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறதன் மூலியமாக கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் இந்த மகர ராசிக்காரர்கள் சட்டம் ஒழுங்கு அந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இல்லை கோர்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர போலீஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க, அதை தவிர இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் அதாவது எண்ணெய் சம்பந்தப்பட்ட எண்ணெய் வித்துக்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அருகில் இருக்கக்கூடிய இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல அப்படியே உருகி மறைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு.